திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்ற அனா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியேறுவதற்கு முன்னால் அங்கே வாழ்ந்து வந்த ஒரு இனத்தவர் இவ்வியர் என்று அழைக்கப்பட்டனர். அந்த இவ்வியர் இனத்தை சார்ந்த சிபயோனின் மகளும் ஏசாவின் மனைவியருள் ஒருவரான ஒகோலிபாமாவின் தாயும் மற்றும் தீசோனின் தாயும் என விவிலியம் நமக்கு அனாவை சுட்டி காட்டுகின்றது. இதை தவிர அனா என்பவரை பற்றி எந்த ஒரு தகவல்களையும் நாம் விவிலியத்திலே பார்க்க முடியவில்லை. ஆனால் இறையலாளர்கள் அனாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அனா என்னும் பெயர் ஆணையும் குறிக்கலாம் பெண்ணையும் குறிக்கலாம் என சொல்லுகின்றார்கள். இதற்கு காரணம் தமிழ் பொது மொழிபெயர்ப்பு இவரை பெண் என்று கூறுகின்றது. ஆனால் கிரேக்க விவிலியத்தை அடிப்படையாக கொண்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு அனாவை ஆண் என காட்டுகின்றது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எபிரேயர் அல்லாத பிற இனத்தாருடன் ஏசா கொண்ட உறவுக்கு அனா ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அன்றைய கால சிந்தனையானது இனம் தாண்டி குலம் தாண்டி பெண்ணெடுக்க கூடாது என்ற ஆணாதிக்க குலத்தலைவர்களின் கட்டுப்பாட்டு சிந்தனையாகவே இருந்ததும் இன்றைய காலமும் இன்றைய சமூகமும் அதற்கு ஒரு விதிவிலக்கல்ல. இன்றும் இந்த நிலையானது மேலோங்கி நிற்கின்றது. சாதி தாண்டி மதம் தாண்டி சமயம் தாண்டி பெண்ணெடுக்க கூடாது என்ற நிலையானது இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆணாதிக்க குலத்தலைவர்களின் கட்டுப்பாட்டு சிந்தனைகளை இனம் தாண்டி குலம் தாண்டி பெண்ணெடுக்க கூடாது என்ற சிந்தனையை முறியடிக்கக்கூடியதாக தகர்க்கக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இதை இவராக விரும்பி ஏற்றுக்கொண்டாரா அல்லது கட்டாயத்தின் பேரில் வலியுறுத்தலின் பேரில் ஏற்றுக்கொண்டாரா என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அது ஒரு புலப்படாத உண்மையாகத்தான் இருந்து வருகின்றது.